நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, நாங்கள் கைலாயம் எங்கும் தேடியானது. இருப்பினும் குமாரர் கார்த்திகேயர் தென்படவில்லை. அவன் சென்று விட்டான் சுவாமி. சினம் கொண்டு சென்று விட்டான். நம்மில் எவருமே அண்ணன் கார்த்திகேயனை புரிந்து கொள்ள முயலவில்லை. அவர் மனோநிலையை அனைவரும் அறிந்திருந்தோம். தமது பாசமானது பாகுபட்டதாக எண்ணிய அவர் அதனை அவரால் சகிக்க இயலாமல். இல்லை மகளே, அது சத்தியமல்ல. நாங்கள் உன்னிலும் நம் கணேசனிலும் கார்த்திகேயனிலும் எந்த பேத உணர்வும் கொண்டதில்லை. எங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் மூவரும் சமம். எனினும் அண்ணா உங்கள் சிந்தனையை உணர்வதில் உள்ள கடினத்தை தாம் எண்ணினீர்களா? அண்ணா உள்ள வேதனை அடைவதற்கு நானே காரணமாவேன். இல்லை கணேசா, இதில் உனது தவறுகள் ஏதுமில்லை. நீ உனக்குரிய கடமையை குறைவர நிறைவேற்றினாய். வெற்றி தோல்வி என்ற எண்ணமே உனது சிந்தனையில் எழவில்லை. எனினும் கார்த்திகேயனுக்கு அவனது வெற்றி மட்டுமே மகத்துவமானது. பிறரை தோல்வியுறச் செய்வதே அவனது சுபாவமாக மாறி வருகிறது. அவன் வேதனைக்கு காரணம் நீயல்ல மகனே. அவன் உன்னிடம் தோல்வியடைந்ததே அது அவன் இழைத்த தவறு. அவன் குடும்பத்தினரோடு உள்ள உறவுகளை போட்டி மனப்பான்மையோடு அணுகியுள்ளான். அவன் விரும்பியிருந்தால் உன்னை பிரதான பூஜைக்குரியவனாக நியமிக்கும் முடிவை ஒரு மனதாக அவன் ஆதரித்திருக்க இயலும். எனினும் அவன் கைலாயத்தை நீங்கிச் செல்ல முடிவெடுத்தான். அவனை நானும் தடுக்க முற்படவில்லை. எவ்வாறு தாம் அவன் செல்ல அனுமதித்தீர்கள் சுவாமி? அவனது அணுகுமுறையில் சிறு பிழை இருந்திருக்கலாம். இருப்பினும் அவன் நமது புதல்வனே அல்லவா? இத்தனை காலம் நம்மை பிரிந்திருந்தான். நம்மை காணவும் இல்லை. குடும்ப உறவுகள் தொடர்பாக புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு அவகாசமும் கிடைக்கவில்லையே. ஜனனத்திற்கு முன்பே அனைவரும் அவனை எதிர்நோக்கினார்கள். எனினும் அதன் உத்தேசம் அவனால் தாரகாசுரன் அழிய வேண்டும் என்பதே. அவன் ஜன்மித்த மறுகணமே தன் அன்னை தந்தையை பிரிய நேரிட்டது. அவன் மீண்டும் கைலாயம் திரும்பிய வேளையில் புதல்வனாகும் முன்பே வீரனாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த பரிபூரண சிருஷ்டியும் அவனிடம் எதிர்பார்த்தது வெற்றியை மாத்திரமே. 「
அவன் தன் பாலக பருவத்தை அனுபவிக்க வேண்டுமென என்றும் எவரும் எக்கணமும் சிந்தித்ததில்லை. தனது அன்னையின் தாய்மையையும் அவன் பெறவில்லையே. தன் தந்தையின் அரவணைப்பையும் பெரும் பாக்கியத்தையும் இழந்தவன் அவன். இதனால் என்றும் வெற்றி பெறுவதே அவன் சுபாவமானது. ஒருவேளை அதுவே அவன் தவறென்றால் அதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு. எவ்வாறேனும் கார்த்திகேயனை அழைத்து வாருங்கள் சுவாமி. இது நாள் வரை பிரிந்திருந்த நம் குடும்பம் இணைந்தது தற்போதுதான். மீண்டும் இதில் பிளவு ஏற்படுவதை நான் காணச் சகியேன். என் பிரயத்தனத்தில் குறையிருக்காது. எனினும் கைலாயம் திரும்புவதும் திரும்பாதிருப்பதும் கார்த்திகேயனை சார்ந்தது. அவனது அந்த நிர்ணயத்தில் எனது குறுக்கீடு இருக்காது. ஒரு சமயம் அவன் கைலாயம் திரும்பாதிருக்க நிர்ணயித்தான் எனில் தாம் அவனுக்கு எடுத்துரைக்க மாட்டீர்களா? தாம் அவன் தந்தை அல்லவா? அவனை கண்டிக்கும் உரிமை தமக்குண்டு. தாம் அவனுக்கு ஆணையிட்டால் தமது அந்த ஆணையை சிறமேற்கொள்ள தவற மாட்டான். இல்லை பார்வதி, நிகழ்ந்ததை குறித்து ஆலோசிக்க வேண்டியது கார்த்திகேயனுக்கு அவசியமானது. அதற்கு நாம் உரிய அவகாசம் வழங்க வேண்டும். நான் எனது உரிமையை நிலைநாட்டி அவனது கருத்தோட்டத்திற்கு தடையாக இருக்க முயற்சித்தால் அவன் என்றும் ஆன்ம உயர்வு பெறுவது இயலாதது. தாயே, தாம் கவலை கொள்ள தேவையில்லை. கார்த்திகேயர் அண்ணா தந்தையின் சொல்லை என்றும் மீறமாட்டார். ஒருவேளை அவர் ஏற்க மறுத்தால் நான் அவரை சந்தித்து அவரிடம் விண்ணப்பித்து கைலாயம் அழைத்து வருவேன். தாம் அறியாதது ஏதுமல்ல. ஒருமுறை நான் வாக்களித்து விட்டேனேயானால் அதில் மாற்றம் கிடையாது.
கைலாயத்தின் நினைவு நீங்க மறுக்கிறது. இனி கைலாயத்தின் நினைவுகள் நெருங்காத தொலைவிற்கு நான் செல்வது அவசியம். நீ உனது உணர்ச்சிகளிலிருந்து தப்ப எத்தனித்தால் எவ்வாறு அதிலிருந்து முக்தி பெறுவாய்? இச்சமயம் என் உள்ளத்தில் எனது வாழ்க்கையின் வெறுமையும் மகத்துவமின்மையும் பயனற்ற தன்மையுமே நிறைந்துள்ளது. அண்ட சராச்சரங்களிலும் அவசியமற்றது என்று எதுவும் கிடையாது. மகத்துவமற்றதும் பாகுபாடற்றதும் இல்லை. உனது மகத்துவத்தையும் உனது பயன்பாட்டையும் உனது பூரணத்துவத்தையும் உனது குடும்பம் இழந்து நிற்கிறது மகனே. நீ இன்றி அந்த குடும்பம் என்றும் பூர்த்தியாவது சாத்தியமல்ல. அதில் உனக்கு ஐயமின் மகனே. உன் மீது நாங்கள் அனைவரும் கொண்ட பாசத்தை மறுக்கிறாயா? அதன் பின்பும் நீ மூத்தவனாக உன் கடமையை ஆற்ற விருப்பம் இல்லையா? ஏன்? அன்னை தந்தை தமது மூத்த வாரிசிற்கு அளவற்ற அன்பை அளிக்க காரணம் இளையோருக்கு மூத்தோரின் அன்பு கிடைப்பதற்கே. உனது அன்னை தந்தையின் அன்பானது பாகுபட்டதாக நீ உணர்வதை அறிவி. எனினும் கணேசனுக்கு உனது வாயிலாக கிடைக்க வேண்டிய அன்பை குறித்து ஒரு க்ஷணமேனும் சிந்தித்தாயா? அதனை அளிக்காமல் நீ அவனுக்கு இழைக்கும் அநீதியை உணர்ந்தாயா? உன்னை உதாரணமாக கொண்டு இந்த உலகத்தில் மூத்தோர் அனைவரும் தனது குடும்பத்தை தியாகிக்க எத்தனித்தால் எந்த குடும்பமேனும் பூர்த்தியடைய இயலுமா? சமுதாயம் நிறைவடைவது சாத்தியமா? இல்லை மகனே. தன்னலம் மற்றும் சுய பலனுக்காக சிருஷ்டிக்கே தீமை விளைவிப்பது உச்சிதமானதல்ல. உள்ளத்தால் கணேசனை நான் துவேஷிக்கவில்லை தந்தையே. எனினும் அவனினும் பின்தங்க மறுக்கிறேன். எனக்கு இளையவனிடம் தோற்றதை எனது தன்மானம் ஏற்க மறுக்கின்றது. அதனை சகிக்க இயலவில்லை. இந்த சிருஷ்டியில் கைலாயமே சமத்துவத்திற்கு அடையாளம். அதன் கௌரவத்திற்கு களங்கம் கற்பிக்கிறார். இளையோர் மூத்தோர் என பேதம் தோற்றுவிக்கிறார். ஒப்புக்கொள்கிறேன். கைலாயத்தில் இளையவர் மூத்தவர் என்ற பேதங்கள் இருக்கலாகாது. இருப்பினும் அவ்விதம் பேதங்கள் இல்லாவிடில் இளையவனாக உதித்ததற்கான பலன்களை எவ்வாறு நான் அடைய இயலும்? அண்ணா அவர்கள் என்னை தனக்கு இளையவனாக கருதினால் மட்டும்தான் அவரது முழுமையான அன்பிற்கு பாத்திரமாக இயலும். எனினும் அண்ணா, தாம் ஒன்றை நினைவு மறந்தீர்கள். உண்மையில் தமது அந்தஸ்தானது முன்னிலும் உயர்ந்திருக்கிறது. ஒருவேளை தம்மை பிரதம பூஜைக்குரியவராக நியமித்திருந்தால் பிரதான பூஜைக்குரியவர் என்றே அழைத்திருப்பார்கள். எனினும் தற்போது தாம்
பிரதான பூஜைக்குரியவனுக்கும் தமையனாக திகழ்வீர்களே. பிரதான பூஜைக்குரியவனின் தமையன் என்னும் பதவி பிரதான பூஜைக்குரியவனை காட்டிலும் மகத்துவமானது, அதிக கௌரவத்திற்குரியது. எவர் எத்தனை எளிமையாக உள்ளத்தின் துவேஷத்தையும் விகாரத்தையும் அகற்ற வல்லவரோ, எவரால் அனைவரும் புன்முறுவல் பூப்பது சாத்தியமோ, அவரே பிரதான பூஜைக்குரிய தகுதி உடையவர். தற்போது தந்தையின் நிர்ணயத்தை பூரணமாக நான் ஏற்க இயலும். என் உள்ளத்தின் ஐயங்கள் நீங்கின. பின் தாமதம் ஏன்? கைலாயம் செல்வோம் அண்ணா. அன்னையும் தமக்கையும் தமக்காக காத்திருக்கிறார்கள். எந்த மகாதேவரது ஓர் உத்தரவினால் தேவகணங்கள் அனைவரும் அவர்களோட தெய்வங்கள் அனைவரும் கூட கைலாயத்தில் ஒரு சேர எழுந்தருள இயலுமோ, அந்த மகாதேவரே தம்மை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் எவ்வாறு நினைவு மறந்தீர்கள் அண்ணா? இவ்விதம் கைலாயத்திலிருந்து தாம் விலகி வந்ததால் நம் அன்னைக்கும் தந்தைக்கும் பெரும் வேதனை ஏற்பட்டது. அதன் தாக்கத்தையும் அறிவீர்களா? கைலாயம் திரும்ப தாம் மறுப்பதால் அன்னைக்கும் தந்தைக்கும் மேலும் துன்பத்தையே விளைவிக்கிறீர்கள். அன்னை தந்தையானவர்கள் சிருஷ்டிக்கு இணை அண்ணா. அவர்களை வலம் வந்ததால் மாத்திரமே நான் பிரதான பூஜைக்குரியவனானேன். இல்லை கணேசா, என் செயல் உகந்ததல்ல. ஆணவத்திற்கு ஆட்பட்டு நான் தந்தையின் நிர்ணயத்தை விரோதித்தேன். அதனை நான் ஏற்க மறுத்தேன். மாறாக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். வெட்கி தலைகுனிகிறேன். இச்சமயம் கைலாயம் திரும்பும் துணிவானது தற்சமயம் என்னிடத்தில் இல்லை. இந்த சிருஷ்டிக்கு நான் எத்தகைய முன் உதாரணமானேன். என்னை மறந்துவிடு கணேசா. இத்தகைய அண்ணன் இருந்ததையே மறந்துவிடு. நினைவிலிருந்து அடித்துவிடு. மறப்பாய் என்னை. தவறை இழைக்காதவர்கள் இல்லை மகனே. அஞ்ஞானத்திலிருந்து நீ முக்தி பெறுவதையே உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் மகனே. இதனால் மீண்டும் இந்த தவறு நிகழாதது. ஆகட்டும்.
இனி கைலாயம் திரும்பு. தம் ஆணைக்கு நான் அடிபணியாதிருப்பது என்றுமே சாத்தியமாகாது. எனினும் இச்சமயம் என் உள்ளம் நாணம் கொண்டது. இந்நிலையில் கைலாயம் திரும்புவது சாத்தியமல்ல. பிராயச்சித்தம் செய்ய முனைகிறேன். அதில் வெற்றியடைந்தால் திரும்புவேன்.